சிவோகம். உங்கள் அனைவரையும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோல இருந்து நம்ம ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போறோம். ஸ்ரீ திரிபுரா ரகசியம் அப்படிங்கிற ஒரு ஒரு அருளப்பெற்ற ஒரு புத்தகம், தெய்வாத்மீயமான ஒரு புத்தகம், ரொம்ப ரொம்ப சேக்ரடான ஒரு புத்தகம். அன்னை திரிபுராவின் பராக்கிரமத்தை அவ்வளவு அழகா சொல்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை படிப்பதற்கு, கேட்பதற்கு சில அதிகாரங்கள் இருக்கணும். நம்மளோட கலோக்கியல் லாங்குவேஜ்ல சில அருகதை இருக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னையின் மேல் அளவு கடந்த பயபக்தி. அது என்ன பயபக்தி? அன்னையின் மேல பயம் இருக்கணுமா? எனக்கு பக்தி இருந்தா பத்தாதா? இந்த மாதிரியான கேள்வி நானும் ஒரு காலத்தில் கேட்டவள் தான். ஆனா இன்னைக்கு எனக்கு தெரியும் பயபக்தினா என்ன அப்படின்னு. இந்த பயபக்தி ஒண்ணு இருக்கணும். இன்னொன்னு, எனக்கு தெரியல எனக்கு தெரியல அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் இருந்து எனக்கு தெரியப்படுத்தவும் அன்னையே அப்படிங்கிற ஒரு தாழ்மையான ஒரு குணம் வேண்டும். ஏன்னா நம்ம அறியாமையில இருக்கிறோங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம அறியாமையில இருக்கிறோம்னு தெரிஞ்சாதான் நம்ம இங்க இருந்து நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம கேட்கவே முடியும். எனக்கே எல்லாம் தெரியும், நீ வேலிடேட் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னா, உங்களுக்கு எதற்கு ஒரு குரு, எதற்கு இந்த சத்சங்கங்கள், எதற்கு இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நீங்க கேட்கணும்? அது உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறதா போயிடும். உங்களுக்கே நீங்க பொய்யா இருக்கிறதா ஆயிடும். முதல்ல எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தா தான் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். இந்த மனித பிறவி அப்படிங்கிறது தெய்வ பிறவி இல்ல. இது என்ன பிறவி? மனித பிறவி, மனுஷ பிறவி. இது அறியாமையில் கலந்த பிறவி. ஆனா மனுஷன்ல இருந்துதான் நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். இப்ப இந்த அறியாமையிலிருந்து நான் அன்னையை வணங்கும் பொழுது நான் ஏதாவது தெரியாம தவறு செஞ்சிருவேனோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும். அதுதான் பயபக்தி. இறைவன் நம்மளை ஏதாவது செஞ்சிருவாங்களோ, அன்னை காளி நம்ம கோபத்துல நம்மளை ஏதாவது பண்ணிடுவாளோ, அன்னை வராகி நம்மளை ஏதாவது செஞ்சிருவாங்களோ, இதெல்லாம் உக்கிரமான தெய்வங்களாச்சே, சிவன் ரொம்ப கோபமானவராச்சே, இவங்கெல்லாம் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, சிவனை நினைச்சாலே நமக்கு சிவனை வழிபட்டாலே நமக்கு நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வரும்னு சொல்றாங்களே, இப்ப அதை பார்த்து பயப்படுறதா? இதெல்லாம் இல்ல பயம். பயபக்தி அப்படிங்கிறது என்னுடைய பக்தியில் அறியாமையால் கூட, ஏன்னா நான் அறியாமையின் உச்சமான நரன் எனும் பிறவியில் இருக்கிற இந்த பிறவியிலிருந்து நான் எந்த தவறும் செய்துவிடக் கூடாதே அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு, அது பயமாக இருக்கும். அன்னைக்கு அந்த அந்த பக்தியில நான் ஒரு சிறு பிழையேனும் செய்து விடக்கூடாதே, இந்த மாதிரி இருந்தாதான் அந்த பிழையில இருந்தே நம்ம வெளியில வர முடியும். இதுதான் பயபக்தி. அன்னையின் மீது பயபக்தியும், நான் அறியாமையில இருக்கேன், இதுல இருந்து நான் வெளியில வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும். இன்னும் ஒரு ஆழமான ஒரு விஷயம் இருக்கு, முமுட்சுத்துவம். என் வாழ்வில் அனைத்து நிலைகளையும் நான் பார்த்தாயிருச்சு, எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. எல்லா நிலையும் பார்த்தேனோ இல்லையோ, போதும்னு ஆயிடுச்சு. இந்நேரத்துல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு அன்னையாக, ஒரு தந்தையாக, ஒரு மகளாக, ஒரு மகனாக, எல்லா ரோல்லையுமே எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிந்த ஒரு விஷயம். அனைத்து ஏமாற்றங்களையும் கண்டாச்சு, அனைத்து சுக கண்டாச்சு. இதுக்கு மேலையும் அதுக்குள்ள போய் நீங்க விளையாடணும் விளையாடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அப்ப நீங்க அது போதும்னு நினைக்கல, எனக்கு இன்னும் வேணும்னு நினைக்கிறீங்க. அவர்களுக்கு இந்த மாதிரியான சத்சங்கங்கள், இந்த மாதிரியான புத்தகங்கள் அல்ல, அது ஒத்து வராது. அதே போல உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக இங்க வந்தாலும் அது உதவியாக இருக்கவே இருக்காது.
நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒவ்வொரு குரு கிட்டயும் ஒவ்வொரு கடவுள்கிட்டயும் நீங்க வந்து ஒரு பிசினஸ் மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். எனக்கு இப்ப கஷ்டமா இருக்கு, நான் உங்ககிட்ட வரேன். தீர்ந்துருச்சா, நான் போய்க்கிறேன். என் வழியை பார்த்து நான் போறேன். மறுபடியும் கஷ்டம் வருதா, மறுபடியும் உங்ககிட்ட வரேன். நீங்க ஆனா எப்பவுமே எனக்கு கூட இருக்கணும். ஏன்னா நீங்க தெய்வம், சாமி, கடவுள். கடவுள் எப்பவும் எல்லார்கிட்டயும் இருப்பார். கடவுள் எப்பவுமே மன்னிக்க கூடியவர். அதனால நீங்க மன்னித்து கொண்டே இருக்கணும், நான் போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன். இப்படித்தான் எல்லாரும் இருக்காங்க. இங்கதான் பயபக்தி தேவைப்படுது, இங்கதான் சரணாகதி தேவைப்படுகிறது. அப்ப இந்த சரணாகதியும் பயபக்தியும் எப்போ பியோர் ஆகும்? ஏன்னா இப்போதைக்கு வந்து சரணாகதினா என்னன்னு உங்களுக்கு தெரியல. நம்ம சும்மா ஒரு வார்த்தைக்காக சரணாகதின்னு சொல்றோம். ஆனா அது முழுமையான சரணாகதி அல்ல. ஒரு முழுமையான சரணாகதியோ இல்ல முழுமையற்ற சரணாகதின்னு ஏதாவது இருக்கானா? அப்படியும் இல்லதான். ஆனா ஒரு பேச்சு வழக்குக்கு வேற வழி இல்லை. ஏன்னா எல்லாமே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணத்தான் வேண்டி இருக்கு. ஒரு வார்த்தை சரணாகதி என்கிற வார்த்தை அற்புதமான ஒரு பெரிய விஷயம் அந்த சரணாகதிங்கிறது. ஆனா அந்த சரணாகதிங்கிற அந்த வார்த்தையை ஒரு சிம்பிளா எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணி அந்த சரணாகதியினுடைய பியூரிட்டியே, அந்த வார்த்தையினுடைய பியூரிட்டியே இல்லாம போயிடுச்சு. அப்போ அது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த முழுமையான சரணாகதியை நீங்கள் அடைவதற்கு அன்னையின் பராக்கிரமத்தை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அன்னை பத்தின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். எப்ப நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி லௌகீகமான விஷயங்களை வந்து நான் சரி பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இது இருக்கு அது இருக்கு, இது எல்லாத்து மேலையும் அவ்வளோ பற்று வைத்து கொண்டு நீங்கள் கடவுளை தரிசனம் செய்ய முடியாது. அதுதாங்க உண்மை. இது எல்லாம் இருந்தும் எனக்கு இதன் மேல் ஈடுபாடு இல்லை. ஆனா நான் இதெல்லாம் என் கடமையை நான் செய்யறேன். கடவுள் என்னை இதற்காக ஒரு டூலாக யூஸ் பண்றாங்கன்னா டூலா இருக்கேன். ஆனா என்னுடைய ஃபோக்கல் பாயிண்ட் டிவைன். அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான புத்தகங்கள் அவர்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்லும், உயர்நிலைக்கு எடுத்து செல்லும். இல்லைன்னா உயர்வு தாழ்வு, உயர்வுனா என்னங்கிறதே உங்களுக்கு தெரியாது, தாழ்ந்த நிலைனா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. இருக்கும் அறியாமையிலிருந்தே உயர்வுனா இது, தாழ்வுனா இதுன்னு நீங்க வந்து உங்களையே நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்போ அந்த ஸ்டேட்ல இருந்து என்னுடைய சத்சங்கங்களையும் என்னுடைய வீடியோஸையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஷயங்கள் வந்து அவ்வளவு கிளாரிட்டியா இருக்காது. யாருக்கு முமுட்சுத்துவம் உள்ளதோ, எனக்கு இந்த வாழ்க்கையில் போதும்னு ஆயிடுச்சு, இதுக்கு மேல நான் வந்து அடுத்த நிலைக்கு நான் என்னை தயாராக்கி கொள்ள வேண்டும், இந்த மனித பிறவியிலிருந்து உயர்ந்த நிலைக்கு, உயர்ந்த விழிப்புணர்விற்கு நான் செல்ல வேண்டும். மறுபடியும் உயர்ந்த விழிப்புணர்வுன்னு ஒண்ணு இருக்கா, தாழ்ந்த விழிப்புணர்வுன்னு ஒண்ணு இருக்கான்லாம் கேட்காதீங்க. இருக்கிறதுலயே முழுமையான பூரணமான ஒன்று சாட்சி பாவமாக இருக்கக்கூடிய அந்த சூன்யமான இறைவன். சரிங்களா? அந்த இறைவன் நமக்கு ஒவ்வொரு விதத்திலும், அதாவது தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். உங்களுடைய ஒவ்வொரு உணர்வுகளிலும், ஒவ்வொரு உணர்ச்சிகளிலும் என்னெல்லாம் புலன்கள் இருக்கோ அனைத்து புலன்களையும், உங்கள் மனம் வந்து இல்லாத போதும் எல்லா இடத்துலயும் அவன் சாட்சியாக, ஒவ்வொரு சாட்சி பாவமாக இருக்காங்க. சாட்சியிலேயே வித்தியாசமான சாட்சி எல்லாம் இருக்கா அப்படின்னா அப்படியும் இல்லை. ஆனா பல பல டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு டைமென்ஷன்ஸையும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அனைத்துமாகவும் அவர்களே இருக்கிறார்கள். அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்மளுடைய மனநிலையில் மாற்றம் வரும் வரை புரிந்து கொள்ளவே முடியாது. மனநிலையில எப்ப மாற்றம் வரும்? மனம் வந்து முதிர்ச்சி அடைய வேண்டும். மனம் மெச்சூர் ஆகணும். எப்ப மெச்சூர் ஆகும்? அடிபட்டா மெச்சூர் ஆகும். அடிபட்டு மீண்டும் நான் அடிபடுறேன்னு போனா என்ன ஆகும்? மனம் ரொம்ப பேதலிச்சு போயிடும். இப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். நமக்கு மனம் பேதலிக்காம நம்ம வந்து இதுக்கு மேல நம்ம போகணும், மனம் முதிர்ச்சி அடைந்து அதுக்கு மேல போகணும்னா நம்ம வளர்த்துறதுக்கு, நம்ம மனதை வளர்த்துவதற்கு சில சிச்சுவேஷன்ஸ் வேணும், சில குருமார்களின் கைடன்ஸ் வேணும்.
சில புத்தகங்களின் கைடன்ஸ் வேணும், சில நண்பர்களின் கைடன்ஸ் வேணும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்போ கிடைக்கும்? நம்ம நம்ம தர்மப்படி இருந்தோம்னா நமக்கு அந்த மாதிரியான கைடன்ஸ் எல்லாம் நமக்கு வரும். அப்போதான் அந்த தாழ்வான நிலையிலிருந்து நம்ம அடுத்த உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு நமக்கு ஒரு ஊன்றுகோலாக இது எல்லாமே இருக்கும். அப்பதான் நம்ம மேல போக முடியும். உங்களது பிரின்சிபல்ஸ், வேல்யூஸ் இதெல்லாம் கரெக்டா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் உங்களை ஒரு எப்படி கடிவாளம் கட்டப்படுகிறதோ அந்த மாதிரி கடிவாளம் தான் இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் உங்களை டீவியேட் பண்ணாம கரெக்டான பாத்துல கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கோம். அதுக்குதான் ஒரு பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சில எல்லா சாதனைகளிலும் சில வழிமுறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு? அந்த சாதகனின் மனம் வேற எங்கேயும் அலை பாயாம உடலும் மனமும் கரெக்டா நீட்டா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சில விஷயங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி போனாதான் அதுல இருந்து வெளியில தப்பிக்க முடியும் நம்மளால. அதனால இந்த திரிபுரா ரகசியத்தை நீங்க ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க பார்த்துட்டு வரணும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மன தெளிவுடன் இருந்துக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த வாழ்க்கையில பட்டதெல்லாம் போதும், இதுக்கு மேல மறுபடியும் நான் போய் சுட தயாரா இல்லை. இந்த நரன் எனும் பிறவியிலிருந்து தெய்வ பிறவியாக மாறுவதற்கு எனது ஜீவாத்மா இந்த மனுஷ லௌகீக வாழ்க்கையிலிருந்து ஜீவாத்மா உயர்ந்த நிலையான பரமாத்மாவுடன் அது ஐக்கியமாகணும் அப்படின்னா அதற்கேத்த மாதிரி எனது மனமும் சிந்தனையையும் நான் ஓடச் செய்ய வேண்டும். அதற்கு இது எனக்கு வழிவகுக்கும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தெளிவுல நீங்க இதுல உட்காந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா திரிபுரா ரகசியம் அப்படிங்கிற புத்தகம் சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுல தேவி மகாத்மியம், லலிதா சஹஸ்ரநாமம், லலிதோபாக்கியானம், இதுல சொல்லப்பட்டிருக்க அனைத்து விஷயங்களும் சொல்லப்படாத விஷயங்களும் கூட இதுக்குள்ள அடங்கி இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருக்கிற திரிபுரா ரகசியத்துல ஞான காண்டம் நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ரமணாசிரமத்துல ஞான காண்டம் அதிகமா அந்த புக்கு தான் இருக்கு ரமணாசிரமத்துல. ஏன்னா ரமணர் ஞானத்தை போதித்தவர். ஆனா திரிபுரா ரகசியத்துல இன்னும் 2 காண்டம் இருக்கு. ஒண்ணு மகாத்மிய காண்டம், அன்னை திரிபுரையின் பராக்கிரமத்தை விவரிக்கும் காண்டம். அது மகாத்மியம், தேவியினுடைய மகாத்மியம் அனைத்தும் அதுல இருக்கும். அடுத்து சரியா காண்டம்னு ஒண்ணு இருக்கு. தேவியை வழிபடுவதற்கான பத்ததிகள் எல்லாம் அதுல இருக்கும். அதாவது எப்படி தேவியை வழிபடணும், என்னென்ன உபச்சாரம் பண்ணணும், அந்த உபாசனை முறைகள் எல்லாமே சரியா காண்டத்துல விளக்கப்பட்டிருக்கு. ஞான காண்டத்துல இந்த தேவியும் இந்த உபாசனை பண்ணி அன்னையை அறிந்து கொண்டு தான் யார் என்றும் அறிவதற்கு உண்டான அந்த ஞானத்தை போதிப்பது ஞான காண்டம். நமக்கு ஞானம் முழுமையாக வேண்டும் என்றால் நம்மளுடைய எமோஷனல் பார்ட்டும் முழுமையாகணும், நாலேஜ் புத்தியும் முழுமையாகணும். இதுல ஏதோ ஒண்ணு முழுமை இல்லாம இருந்துட்டாலும் அது கஷ்டம். ஏன்னா மனம் ஒரு மெச்சூர் ஆகல அப்படின்னா என்னதான் நம்ம ஞானத்தை நாம் புரிந்து கொண்டாலும் மறுபடியும் இது இழுத்து விட்டுரும். ஏற்கனவே சில வீடியோஸ் இதை பத்தி நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால பக்தியின் உச்சமும் அவசியமே. பக்தியின் உச்சம் ஞானம். பக்தி நம்மளுடைய எமோஷன்ஸை மெச்சோர்டா இருக்க வச்சிரும். பக்தியோட இருக்கவன் எமோஷனலி மெச்சூர்டா இருப்பான். நீங்க நினைக்கிற பக்தி இல்லை. நீங்க நினைக்கிற பக்தி சும்மா போய் சாமி கும்பிடுறதும் கோயிலுக்கு போறதும், யூ நோ வாட் ஐ மீன், அதெல்லாம் பக்தி. தன்னையே ஒப்படைப்பதுதான் பக்தி. நீதான் எல்லாம், நீ பாத்துக்கோ, நான் இனிமே இல்லை, நான் ஒண்ணு இல்லை. அது முழுமை அடைவதுதான் சரணாகதி. நான் என்று இல்லாமல் போவது அதுதான் சரணாகதி. So hope I am very clear on who has to follow this book. Okay. So இந்த திரிபுரா ரகசியம்
மகாத்மிய காண்டம் எனும் அற்புதமான ஒரு நூலை படிக்க இருக்கிறோம். Let us start. ஸ்ரீ திரிபுரா ரகசியம் அப்படிங்கிற புத்தகம் ஹரிதாயன மகரிஷி அப்படிங்கிறவர் எழுதினார். இவர் யாருன்னா பரசுராமருடைய சீடர். தத்தாத்திரேயர் பரசுராமருக்கு உபதேசிக்க, பரசுராமர் ஹரிதாயன மகரிஷிக்கு உபதேசிக்க, ஹரிதாயன மகரிஷி எழுதின புத்தகம்தான் இந்த ஸ்ரீ திரிபுரா ரகசியம். எல்லா புத்தகங்களையும் போல இதுவும் கணேசரை வணங்கி ஆரம்பிக்கப்படுகிறது. கணேசம் விக்னநாசாய வாணீம் பாகர்த்த போதயே குரும் குரார்த்த பாவாய பிரணமாமி சதாமுதஹா. தடைகளை நீக்கும் ஸ்ரீ கணேசருக்கு ஆனந்தத்துடன் தொடர்ந்து வணங்குகிறேன். வார்த்தைகளின் அர்த்தத்தை தெளிவாக பெறுவதற்காக சரஸ்வதியை வணங்குகிறேன். ரகசியங்களை அறிய குருவை வணங்குகிறேன். அதாவது அனைத்தின் காரணமாக திகழ்பவனும், ஹிருதய ஆகாசத்தில் வசிப்பவனும், சிருஷ்டியின் காரணமாக இருப்பவனும், ஆனந்தமாக ஓம்காரமாக இருப்பவனும், அவரின் ஒரு துளி டஸ்ட், அதுல கூட உலகின் அணுக்கள் பிரகாசிக்கின்றன. அந்த ஒரு துளியிலிருந்து பிறந்ததுதான் பிரபஞ்சமே. அப்படிப்பட்ட இறைவனை நான் வணங்குகிறேன். எல்லாவற்றிற்கும் ஆதியாகவும் ஆத்மாவாகவும் எல்லாவற்றின் சாரமாகவும் எல்லா தலங்களுக்கு ஆதாரமாகவும் இருப்பவருக்கு எனது நமஸ்காரங்கள். யதேவாசே சம்சாரதள பீஜம் சிவாத்மகம் சிவரூபம் சக்திரூபம் பிரம்மரூபம் ஸ்வரூபகம் திரிபுரா பரமேசானி மகாபிரளய சாட்சினி தக்தகாமோ ஜீவனாய சுதாசாரம் நமாம்யகம். அதாவது அன்னை திரிபுரா பரமேசானியை அவர் எப்படி வணங்குகிறார் அப்படிங்கிறது இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லப்படுகிறது. முழு உலகத்தின் பீஜம் அவள், சிவரூபமானவள், சிவரூபமாகிய மங்களமானவள், சக்தியானவள், பிரம்மனாக படைப்பின் ஆதாரமானவள், மகா பிரளய சாட்சினி, மகா பிரளயத்தின் சாட்சியாக இருப்பவள், எரிந்த காமதேவனுக்கு கூட உயிர் கொடுக்கும் அமுதத்தின் சாரம் போன்றவள். அவளுக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன் அப்படின்னு நமஸ்கரிக்கிறார். இதன் பிறகு வரும் ஸ்லோகங்கள் அனைத்தும் பரசுராமர் எங்க இருந்தார், அவருடைய ஸ்தலம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற அந்த மலைய மவுண்டன், அந்த மலை எப்படிப்பட்டது, அவருடைய குகை எப்படி இருந்தது, அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த ஸ்லோகத்துல சொன்ன பிறகு நம்ம பரசுராமர் இவருக்கு ஹரிதாயன மகரிஷிக்கு என்ன சொன்னார், இவருக்கும் பரசுராமருக்கும் நடந்த உரையாடல் என்ன அப்படிங்கறதெல்லாம் விளக்கி இருக்கும். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நான் சமஸ்கிருதத்துல படிக்கல, டைம் ஆகும், அதனால நான் தமிழ்லயே இது டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கேன். அது நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சிடுறேன். மலையமலை மீது பலவிதமான மரங்களும் கொடிகளும் விரிந்து படர்ந்து உள்ளன. அவற்றின் அடியில் அடர்ந்த மேகங்கள் தங்கியிருக்கின்றன. அந்த மரங்களின் மென்மையான புதிய கிளைகள் தங்கள் ஒளியால் சூரியனின் சிவப்பையும் மிஞ்சும் அழகை வெளிப்படுத்துகின்றன. அமரர்கள் தேவர்களிடமிருந்து வரும் தெய்வீக பெண்களின் மென்மையான பாடல்களால் அந்த மலை முழுவதும் இனிமையான ஓசையால் நிரம்பியுள்ளது. அங்கு மந்தாரங்கள் மெல்ல அசைந்தாட சந்தன வாசனையால் நிறைந்த காற்று தேவர்களின் வாசனையையும் மிஞ்சுகிறது. மலைய மலை உச்சியில் வீசும் அந்த காற்று ஏல மரங்களின் இனிய நறுமணத்தை தன்னுடன் ஏந்தி வருகிறது.
பல தாமரைகள் மலர்ந்துள்ள குளங்களில் அழகிய அன்னப்பறவைகள் மகிழ்ச்சியுடன் விளையாடுகின்றன. மலையமலையின் உள்பகுதியில் மழை மேகங்களின் மனத்தோடு போட்டியிடும் அளவுக்கு மத்தமான யானைகள் சிந்தும் ஈர நறுமண நீரின் வாசனையால் அனைத்து இடங்களும் மனம் வீசுகின்றன. மலையமலை உச்சிகளில் சிங்கங்கள், புலிகள், காட்டுப்பன்றிகள் போன்ற விலங்குகள் கூட்டமாக சுற்றித் திரிகின்றன. அதன் அடிவார பகுதிகளில் விரிந்த காடுகள் பறந்து கிடக்கின்றன. அவற்றுக்குள் பல தவஸ்தலங்கள், முனிவர்கள் தங்கியுள்ள ஆசிரமங்கள் அமைந்துள்ளன. முனிவர்கள் தங்கியுள்ள ஆசிரமங்களில் அவர்களின் வேத ஒலிகள் முழங்குகின்றன. அங்கு வீசும் காற்று யாகத்தில் ஊற்றப்பட்ட நெய்யின் இனிய வாசனையை தன்னுடன் ஏந்தி செல்கிறது. மரக்கிளைகளில் கட்டப்பட்ட முனிவர்களின் கிழிந்த காஷாய ஆடைகள் காற்றில் பறக்கும் கொடிகள் போல அசைகின்றன. சில முனிவர்கள் மரத்தின் அடியில் அமைதியான ஆசனத்தில் அமர்ந்துள்ளனர். அந்த முனிவர்கள் தியானத்தில் முழுமையாக மூழ்கி நிசப்தமாக படிமங்களாக தோன்றுகிறார்கள். மற்ற இடங்களில் சில வேதாந்த முனிவர்கள் பரபிரம்மத்தை பற்றிய மந்திரங்களை மெதுவாக ஜபித்து வருகின்றனர். சில ஆசிரமங்களில் முனிவர்கள் தங்கள் தினசரி மந்திர யாகங்களின்படி அக்னியை ஏற்றி வழிபடுகின்றனர். மற்ற சில இடங்களில் பண்டிதர்கள் பிராமண குழந்தைகளுக்கு வேதங்களையும் அதன் அர்த்தங்களையும் போதித்து வருகின்றனர். சில இடங்களில் முனிவர்கள் கூடிக்கொண்டு வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களை பரஸ்பரம் விவாதிக்கின்றனர். மற்ற இடங்களில் புராண கதைகளில் நிபுணர்கள் அந்த கதைகளை சொல்லி விவரிக்கின்றனர். இவ்வாறாக அனைத்து அழகுகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அனைத்து காலங்களின் சிறப்புகளும் ஒன்றாய் விளங்கும் மலையமலைக்கு கிழக்கில் ஒரு புனிதமான தாமரை குளத்தின் கரையில் ஒரு தெய்வீக நிகழ்வு நடைபெறுகிறது. இலைகள், புல்வெளிகளால் ஆன ஒரு சிறிய குடிலின் நடுப்பகுதியில், அந்த குடிலின் தாழ்ந்த தரையில் மான் தோலின் மேல் அமர்ந்திருப்பார் முனிவரான ஜமதக்னியின் புதல்வர் பரசுராமர். அவரது காதுகளில் இரும்பால் ஆன குண்டலங்கள் ஜொலித்தன. அவரது உடல் முழுவதும் கற்பூரம் போல வெண்மையுடன் பிரகாசித்தது. தூய்மையான வெள்ளை ஆடையும் யக்ஞோபவீதமும் அணிந்திருந்தார். முழு உடலும் பஸ்மத்தால் பூசப்பட்டிருந்தது. 3 அகநாழி இட்டிருந்த திரிபுண்டரங்கள் தெய்வீக ஒளியுடன் தெரிந்தன. அவர் தினசரி தபசிலும் யாகங்களிலும் நிறை பெற்றவர், ஆசை விலக்கியவர், முழு சாந்தியுடன் இருந்தவர். அவரது பார்வை தபஸ்வியின் பார்வை, சாந்தமானது, தெய்வீகமானது. அவர் மகாவிஷ்ணுவின் அவதாரம். பரசுராமர் யக்ஞங்களை பேணும் தெய்வத்தின் அவதாரமானவர். அவர் அனைவராலும் வணங்கப்படுபவர். மனிதர்களுக்கு நன்மையின் பாதையை சுட்டிக்காட்டுபவர். அவரது மனம் எப்போதும் மகாதேவன் திரு ஆராதனையில் மூழ்கியிருந்தது. ஆனால் தெய்வீக ரீதியில் அவர் விஷ்ணுவின் அவதாரம் என்பதே உண்மை. ஒரு நாள் தபஸில் நிம்மதியுடன் இருந்த பரசுராம முனிவரிடம் அவரது அன்பு சீடனான சுமேதர் தான் ஹரிதாயன மகர்ஷி. அவர் தாழ்மையுடன் நின்றார். அவன் எப்போதும் குருவை சேவிக்க மனமுத்திருந்தான். அவனது 2 கைகளும் நமஸ்காரத்தில் இணைந்திருந்தன. அவன் கண்களில் பக்தியின் ஆழம், இதயத்தில் விசுவாசத்தின் ஒளி. அவன் கூறினான், ஓ பரசுராமா, இரக்கத்தின் சமுத்திரமே, பக்தர்களுக்கான அருளின் வடிவமே, முன்பே உம்மிடம் கேட்டிருந்தேன். இந்த உலக துன்பங்களில் சிக்கியிருக்கும் தாழ்ந்த உயிர்களுக்கு உய்வை தரும் சிறந்த வழி என்ன? அது பரமமான நன்மையையும் புண்ணியத்தையும் தரும். அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பரிசுத்த வழிதான் என்ன? அதிலிருந்து எவ்வித குறையும் வராமல் சுலபமாக நடைமுறையில் கொள்ளத்தக்க தெய்வீக சாதனம் இது. குருவே, அதனை எனக்கு போதியுங்கள். அது ரகசியமானதாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னிடம் அருளுடன் கூறுங்கள்.
ஓ தாயினும் மேலான குருவே, துன்பத்திற்கு உள்ளோரின் தாயே, எனக்கு இதனை அருளச் செய்யுங்கள். ஓ பார்கவா, பார்கவாங்கிறது பரசுராமர். ஓ பார்கவா, அப்போது நாம் உம்மிடம் கேட்டபோது நீங்கள் புன்னகையுடன் சொன்னீர்கள், காலம் வரும்போது அதை கூறுவேன் என்று. அந்த நாள் முதல் 16 ஆண்டுகள் கடந்து விட்டன. எத்தனை நாள்? 16 ஆண்டுகள். இந்த சீடன் 16 ஆண்டுகள் அந்த ஒரே ஒரு வார்த்தையின் பதிலுக்காக காத்திருந்தான். காத்திருப்பு 16 ஆண்டுகள். காலம் வரும்போது சொல்லுவேன் அப்படின்னு மட்டும்தான் சொன்னார். அந்த காலம் வரும் வரைக்கும் குருவை போய் டிஸ்டர்ப் பண்ணல. எனக்கு இதைத்தான் அதைத்தான், எனக்கு இதை சொல்லிக் கொடு, அதை சொல்லிக் கொடு, எனக்கு இது கொடு, அது கொடு, எனக்கு இந்த தீட்சை கொடு, எனக்கு அந்த தீட்சை கொடு, எனக்கு இந்த மந்திரம் தான், அந்த மந்திரம் தான். குருவிற்கு தெரியும் யாருக்கு என்ன எப்போது கொடுக்க வேண்டும் என்று தெரியும். சோ இந்த சுமேத மகரிஷி பரசுராமரின் இந்த ஒரே ஒரு சொல்லை 16 ஆண்டுகள் தனக்குள்ளே வைத்து காத்து கொண்டிருந்தார். 16 ஆண்டுகள் கழிந்த பிறகு கேட்கிறார், சொல்றார், 16 ஆண்டுகள் கழிந்து விட்டன. இந்த 16 ஆண்டுகள் கழிந்து விட்டனங்கிறது கூட ரொம்ப சோகமா எல்லாம் சொல்லல. இவ்வளோ ஆண்டு ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் எனக்கு காலம் வரலையோ அப்படின்னு எல்லாம் கேட்கல. இந்த 16 ஆண்டு ஒரு நொடி போல முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த நாள் கேட்ட கேள்வி என் இதயத்தில் இன்னும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஒரு நொடி போல இருக்கான். அந்த ஒலி மாத்திரமே கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நான் இரவும் பகலும் அதே எந்த சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கிறேன். இப்போது ஓ கருணை கடலே, வேறு அடைக்கலம் இல்லாத எனக்கு அந்த அரிய ஞானத்தை தயையுடன் சொல்லி அருளுங்கள். இன்னைக்கு எனக்கு அதை சொல்லிருங்க அப்படின்னு கேட்கிறார். சுமேதா கூறிய தாழ்மையான வார்த்தைகளை கேட்டதும் பார்கவ முனிவர் பரசுராமர் மனதில் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினார். அவர் உடனே நினைத்தார், இதுதான் அந்த மகா ரகசியம், திரிபுரா ரகசியம். அதை நான் தத்தாத்ரேய மகரிஷியிடமிருந்து பெற்றேன். அவரும் அதையே மகாதேவனிடமிருந்து நேராக கேட்டார். பின்னர் பரசுராமர் கூறுகிறார், அந்த தெய்வீக ரகசியம் பக்தியும் ஞானமும் இணைந்த மகா ஞானம். தத்தாத்ரேயர் எனக்கு சிவபிரானின் ஆணையின் பேரில் அருளிய அரிய வித்யை. இது அனைத்து தேவர்களுக்கும் நன்மை பயக்கும். இது ஒரு மகா தெய்வ ரகசியம். யோகம், ஞானம், பக்தி அனைத்தையும் தாண்டி நிற்கும் பரம சத்தியம். ஆனால் இதனை எப்போதும் அநாச்திகனுக்கும், அதாவது ஆன்மீக நம்பிக்கை அற்றவனுக்கும் அதற்கு அருளவே கூடாது. பக்தர்களிலிருந்தும் தகுதியற்றவர்களுக்கு இதை வெளிப்படையாக கூறக்கூடாது. பக்தி இல்லாதவர்களுக்கும் தகுதி இல்லாதவர்களுக்கும் இதை வெளிப்படையாக கூறுதல் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓ பார்கவா, இது பரமேஸ்வரனின் மகா ரகசியம். அதன் அர்த்தம் ஆழமானது, மிகவும் புனிதமானது. அதனால் அதனை நீயே உன்னுடைய மிகவும் பக்தியுள்ள சீடனாகிய ஒருவன், அதாவது சுமேதன், ஹரிதாயனன், அவனுக்கு நீதான் இதனை அருள வேண்டும் அப்படின்னு தத்தாத்ரேயர் பரசுராமருக்கு சொல்லியிருக்கார். காலம் வந்து சேரும்போது அந்த பக்திமான் சீடனுக்கு தாய்மையுடன் போதியுங்கள். அவன் இதை முழு மனதுடன் கேட்டு பிறகு அதனை சாஸ்திர வடிவில் எழுதி அமைப்பான். அவன் எழுத போகும் அந்த திரிபுரா ரகசியம் புனிதமான சம்ஹிதையாக, தெய்வீக தொகுப்பாக இருக்கும். அதில் தந்திரத்தின் சாரம், பக்தி மற்றும் ஞானம் இரண்டும் இணைந்திருக்கும். அந்த அரிய ஞானத்தை உலகிற்கு போதிக்கும் ஆச்சாரியனாக அவன் விளங்குவான். இவ்வாறு தன் குருவின் உபதேசத்தை நினைத்து பரசுராமர் தன் முன்னே நமஸ்காரம் செய்து நின்ற சுமேதாவை நோக்கினார். அவர் மனதில் பரமேஸ்வர சக்தியின் ஆணையை நினைத்தார். அந்த ஆணை எந்த நிலையிலும் மீறக்கூடாதது. அவர் அமைதியாக சிந்தித்து கூறினார், சுமேதா,
தெய்வீக காலம் வந்து சேரும் வரை பொறுத்திரு, எல்லாம் தன் நேரத்தில் தானே நிகழும் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் அதற்கு அடுத்து பரசுராமர் சொல்றார், நாளை புஷ்ய நட்சத்திரத்தின் புண்ணிய நேரத்தில் சூரியன் கடகராசியில் இருக்கும் போது அந்த தெய்வீக உபதேசம் வெளிப்படும். அன்று மாலை நேரத்தில் பரசுராமரும் சுமேதாவும் மாலை சந்தியாவந்தனம் செய்து பரமமான காயத்ரி மந்திரத்தை ஜபித்தனர். அதன் பின் தாங்கள் தம்முள் நிறைந்திருக்கும் ஆத்ம சக்தியை தியானித்து அமைதியான இரவின் நிம்மதியில் உறங்கினர். அடுத்த நாள் விடியற்காலையில் சுமேதா விழித்தார். அவன் நித்திய கர்மங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தன் குருவின் முன் நமஸ்காரம் செய்து கைகளை கூப்பி மிகுந்த பக்தியுடன் நின்றான். அப்பொழுது தெய்வீகமான புஷ்ய நட்சத்திரத்தின் நேரம் வந்தது. அந்த மங்களமான வேளையில் பரசுராமர் இனிமையான குரலில் அழைத்தார்.